அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வளைகுடா நாடுகளை ஈரான் தாக்கி வருகிறது. இதனால் அந்நாடுகள் ஈரான் மீது பதில் தாக்குதல் நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பதட்டமடைந்துள்ள ஈரான் அண்டைய நாடுகள் இது குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஈரானில் கொல்லப்பட்டுள்ள நிலையில் சில அண்டைய நாடுகள் இந்த தாக்குதல்களுக்கு உடந்தையாக இருப்பதாக தகவல்கள் உறுதியானது. இதுகுறித்து ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அண்டைய நாடுகள் தங்கள் நிலைப்பாடுகளை உடனடியாக தெளிவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க படைகளுக்கு தகவல் அளிப்பதோடு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு தங்கள் நிலப்பரப்பை பயன்படுத்த அனுமதிக்கும் சில அண்டைய நாடுகள் இந்த படுகொலைகளை ஊக்குவிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். எனவே அவர்கள் தங்களின் உண்மை நிலைப்பாட்டை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பிராந்தியத்தில் உள்ள அந்நிய ஆக்கிரமிப்புகளை, குறிப்பாக அமெரிக்க படைகளை வெளியேற்றுமாறு அவர் அண்டைய நாடுகளை வலியுறுத்தினார். முன்னதாக அமெரிக்காவின் பாதுகாப்பு படை என்பது ஓட்டைகள் நிறைந்தது என்றும் அது பாதுகாப்பிற்கு பதில் பிரச்சனைகளையே கொண்டு வருவதாகவும் அவர் விமர்சித்தார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் குண்டுவெடிப்பு சம்பவங்களில் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உட்பட பல ஈரானிய பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஹார்மோஸ் நீரிணை சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு திறந்திருந்தாலும் எதிரி நாடுகளான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கப்பல்களும் அந்த வழியாக செல்ல அனுமதிக்கப்படாது என்று அவர் தெளிவுபடுத்தினார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு தன்னை தற்காத்து கொள்ள ஈரானுக்கு முழு உரிமை உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.